வணக்கம். நான் டிஸ்பிளே பண்ற ஒரு வாக்குறுதியை மட்டும் நீங்க பாருங்க. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு அது ஒரு மாதிரி பர்சனலா ஹர்ட் ஆச்சு. அதனால தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். மதசார்பு இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு நம்ம சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை. மதசார்பு இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ்லாமும் இல்லை, கிறிஸ்டியானிட்டியும் இல்லை, ஹிந்துவும் இல்லை, ஹிந்து மதமும் இல்லை அப்படிங்கிறது தான். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் மதசார்பின்மை அப்படிங்கிறது ஹிந்து மக்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, கிறிஸ்துமஸ்க்கு விஷ் பண்ணுவாங்க, மசூதிக்கு போவாங்க, ரம்ஜானுக்கு விஷ் பண்ணுவாங்க, கோயிலுக்கு வர மாட்டாங்க, திண்ணீர் வைக்க மாட்டாங்க, ஹிந்து பண்டிகைகளுக்கு விஷ் பண்ண மாட்டாங்க. ஹிந்து மக்கள் யாராவது திமுக கோட்டு போடுறீங்கன்னா, ஆராச சொன்னார்ல கோயில்கள் இடிச்சோன்னு, இன்னொருத்தர் பேசினல டிஆர் பாலு அத்தனை கோயில் இடிச்சே, சரஸ்வதி கோயில் இடிச்சே, எல்லாம் பெருமையா பேசினார்ல, அவருக்குலாம் உங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம அடையாளம் தான் நம்மளுடைய வாழ்வாதாரம். நம்ம அடையாளத்தை அழிச்சிட்டா நம்ம வாழ முடியாது. அதுக்கு தான் அவங்க ட்ரை பண்றாங்க. ஸோ ப்ளீஸ் திங்க். ஏன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூல பல விஷயங்கள் நடந்துச்சு. பூர்ணச்சந்திரன் உயிர் தியாகம் பண்ணாரு, அவருக்கு ஒரு மோட்ச தீபம் ஏற்ற முடியல. தீபம் ஏத்தணும்னு சொல்லி கந்த சஷ்டி கவசம் கோயில உட்காந்து படிக்க விடலைங்க. திருவாசகத்தை படிக்க விடுறதில்ல கோயில்ல. அறநிலையத்துறை எவ்வளவு மோசமா செயல்பட்டிருக்குன்னு தெரியும். ஸோ சாமி கும்பிடுற எல்லா ஹிந்து மக்களும் கொஞ்சம் சிந்திச்சுட்டு திமுக கோட்டு போடுங்க. எனக்கு எல்லா மதத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளும் வேணும். எந்த மதத்தையும் தனிப்பட்டு துன்புறுத்தாம இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ப்ளீஸ் உங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்க கும்பிடுற சாமியை நினைச்சு பாருங்க. நம்ம குழந்தை நாளைக்கு அந்த சாமியை கும்பிடுற ஒரு சூழல் நம்ம தமிழகத்தில் இருக்குமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இதுல நான் யாரையும் எந்த மதத்தையும் எந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினரையும் நான் புண்படுத்துறதுக்காக பேசல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான மதசார்பின்மை என்ன அப்படிங்கறது ஹிந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். உங்களுடைய ஓட்டு உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய ஓட்டு உங்களுடைய அடையாளத்தை மீட்டு கொடுக்குங்கிறத ஞாபகம் வச்சுட்டு தயவு செஞ்சு அந்த ஓட்டை பார்த்து போடுங்க மக்களே. நன்றி.